பத்மநாபசுவாமி கோயிலின் வரலாறு. ஸ்ரீ பத்மநாபசுவாமி கோயில் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வைணவ திருத்தலமாகும். இங்கு ஸ்ரீ பத்மநாபசுவாமி டெம்பிள் பெருமாள் ஆனந்தசயன கோலத்தில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட நிலையில் காட்சி தருகிறார். பழமையான வரலாறு. கோயிலின் தோற்றம் மிகவும் பழமையானது. இதன் ஆரம்ப காலத்தை துல்லியமாக குறிப்பிடுவது கடினம். தமிழ் மற்றும் கேரள மரபுகளில் இந்த தலம் 108 திவ்யதேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. நம்மாழ்வார் தனது பாசுரங்களில் இத்தலப் பெருமாளை மங்களாசாசனம் செய்ததாக வைணவ மரபு கூறுகிறது. திருவிதாங்கூர் மன்னர்கள். 18ஆம் நூற்றாண்டில் மார்த்தாண்ட வர்மா மன்னர் திருவிதாங்கூர் அரசை வலுப்படுத்தினார். 1750-இல் அவர் தனது ராஜ்யத்தையே பத்மநாபசுவாமிக்கு அர்ப்பணித்தார். அதன் பிறகு திருவிதாங்கூர் மன்னர்கள் தங்களை ஸ்ரீ பத்மநாபதாசர்கள், அதாவது பத்மநாபசுவாமியின் சேவகர்கள் என்று கருதி ஆட்சி செய்தனர். கோயிலின் நிலத்தடி அறைகள். 2011ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி கோயிலின் நிலத்தடி அறைகளில் உள்ள பொக்கிஷங்கள் தொடர்பான ஆய்வு நடைபெற்றது. தங்கம், வெள்ளி, நகைகள் உள்ளிட்ட மிகப்பெரிய அளவிலான வரலாற்றுப் பொருட்கள் இருப்பது உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. அறை தொடர்பாக பல்வேறு மத மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகள் இருப்பதால் அதன் விவகாரம் மிகவும் உணர்வுபூர்வமானதாக உள்ளது. கட்டிடக்கலை. கோயிலில் கேரள மற்றும் திராவிட கட்டிடக்கலை இரண்டின் கலவையை பார்க்கலாம். உயரமான கோபுரம், அழகிய சிற்பங்கள், நீண்ட நடைபாதைகள் மற்றும் கல் தூண்கள் கோயிலின் முக்கிய சிறப்புகளாகும். முக்கியத்துவம். பத்மநாபசுவாமி என்பது விஷ்ணுவின் வடிவம். பத்மநாபன் என்ற பெயர் விஷ்ணுவின் நாபியில் இருந்து தாமரை மலர் தோன்றியதை குறிக்கிறது. அந்த தாமரையில் பிரம்மா தோன்றியதாக இந்து சமய மரபு கூறுகிறது. சுருக்கமாக, பத்மநாபசுவாமி கோயில் என்பது வெறும் பழமையான கோயில் மட்டுமல்ல, வைணவ மரபு, திருவிதாங்கூர் அரச வரலாறு, கேரள கட்டிடக்கலை மற்றும் பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட பாரம்பரியம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் முக்கியமான வரலாற்றுத் தலம்.